வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்க ரதம் அடனி தங்க கட்டி சித்த குட்டி பேர சொல்லு பட்டி ரொட்டி கனஜோசம் பையனுடைய வாகசினுடைய மதுரை உறுப்பினர்களை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திருப்பாலை, கிருஷ்ணநகர், பாரத் நகர், சத்யா ரைட் அபார்ட்மெண்ட்ஸ், எனது பெருவான சூர்யா நகர், ஐயர் பங்களா, மூன்று மாவடி, ஊமச்சிகுளம் மற்றும் கேகே நகர், சென்னாய் நகர், வனம் நகர், கருப்பாய் ஊர்லி, இது போன்று பல இடங்களில் இருந்து
வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டுள்ள நமது அன்பிற்குரிய வாக்கர்ஸ் டீம் நண்பர்களை இந்த அருமையான தருணத்தில் நான் வரவேற்கிறேன். இன்னும் 10 நிமிடங்களில் நமது நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கிறது. மகளிர் அவர்களும் குழுவாக இங்கே வந்துள்ளார்கள். இந்த நிகழ்வு என்பது ஒரு நட்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு பெரிய நிகழ்வு. இது 5 வருடங்களாக இன்றைய தினம் 5வது வருட பொங்கல் விழாவாகவும் புது வருட விழாவாகவும் எந்த விதமான மதமும் ஜாதியும் ஏழை பணக்காரன் ஆண் பெண் இதையெல்லாம் தவிர்த்து அனைவருமே நாமெல்லாம் கலந்து கொண்டுள்ள இந்த ஒரு தருணமாக இந்த நிகழ்வினை நாம் செய்கிறோம். இன்னும் அதிகபட்சம் 1/4 மணி நேரத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வுகளுக்கு மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக எங்களது அன்பிற்குரிய பாரத் நகருடைய சீமான் சிங்கராயர் அவர்களை இந்த பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊர் முழுக்க வெடிக்கும் வேட்டை நண்பர்களே, 2 பேராக நமது தெப்பத்தை முழுமையாக சுற்ற இருக்கிறோம். இங்கே மதுரையின் பல பகுதியிலிருந்து நமது நண்பர்கள் வந்துள்ளார்கள். அனைவரும் தயவு செய்து பிளீஸ் ஒரே இடத்துல வாங்க. மீட்டிங் வந்து அதிகபட்சம் 1/2 hour தான். அதோட எல்லாருக்குமே நமக்கு காலை டிஃபன் ரெடியா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? தற்போது தமிழ்தாய் வாழ்க்கை நாம் முடித்து அதற்கு பிறகு பெற வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் உடல் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரிழமை திரும்பி என்று செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யார் இவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். ஆளும் வேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு.
அஞ்சுவது மடம் எஞ்சுவது தேடம் அஞ்சு வித தொடுமை ஆகாயம் வெட்டி விடு வினை எட்டி விடு உனை உன்னுடைய துணைய முந்தானை இவன் ஒரு அதிசய புலி இவன் இருபது நகங்களும் புலி அது அறிந்திடும் ஆயவனின் வலி தனி ஒரு மனிதனின் படை அதில் எழுவது விடுதலை விடை அது மழை பெய்யும் இரண்டுக்கும் துடை இது கரையே இல்ல காட்டாரு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண் கூட அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு. ஆரம்பமாக இந்த விழாவை 5வது ஆண்டு வாக்கர்ஸ் டீம் நிகழ்ச்சிகளை சீரும் சிறப்போடும் இந்த அளவிற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய நம்முடைய தலைவர் லயன் பிஎம்ஜேஎஃப் லைன் இன்ஜினியர் ஜெகநாதன் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறும் இந்த நிகழ்விலே இந்த வாக்கர்ஸ் டீம் குழுவினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய எஸ்டேட் மோகன்ராம் அவர்களை முன்னிலை வைத்து தருமாறும் மற்றவர்கள் அனைவரும் இந்த நிகழ்விலே சிறப்பாக பங்கெடுத்து சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு முதலிலே நம்முடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் ஒரு வார்த்தைகளை பேசி இந்த நிகழ்வை துவக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வாக்கர்ஸ் டீம் மதுரை நண்பர்கள் அனைவருக்கும் முதல்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இன்று பங்கேற்றதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். உடனே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 5ஆம் வருடம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. விழாவில் எல்லாரும் கலந்து கொண்டு சிற்றுண்டி அமைச்சிருக்கோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு போகணும் எல்லாரும். நன்றி. அருமையாக ஒரு சிற்றுரையை நிகழ்த்திய செயலாளர் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய தலைமை உரையாற்றுவதற்கு நம்முடைய பொறியாளர் பிஎன்ஜேஎஃப் லைன் இன்ஜினியர் ஜெகநாதன் அவர்கள் அவரை பற்றி ஒரு அறிமுக உரைகள். லயன்ஸ் இயக்கம் என்பது 213 நாடுகளை கொண்டு அதில் பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் இயக்கத்தில் உலகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உலக அளவில் 213 நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் அதிக அளவில் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற ஒரே தலைவர் லயன்ஸ் ஆளுநர் லைன் இன்ஜினியர் பிஎம்ஜேஎஃப் ஜெகநாதன் அவர்களை தலைமையில் ஏற்று அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிகு வாக்கர்ஸ் டீம் மதுரை நண்பர்களே, இந்த இனிமையான காலை நேரத்தில் திருப்பாலை தெப்பம் நமக்கெல்லாம் சொந்தமாக அமைந்துள்ள இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகளில் ஒரு வாக்கர்ஸ் டீம் என்று 5 வருடங்களுக்கு முன்பு நாம் செயல்படுத்தினோம். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்களா, மதுரையில் KK நகரிலிருந்து ஆரம்பித்து சென்னாய் நகர், வளன் நகர், ஊமச்சிகுளம், கிருஷ்ணா நகர், பாரத் நகர், இன்னும் அந்த ரிலையன்ஸ் ஏரியா, 3 மாவடி, ஐயர் பங்களா, நாராயணபுரம் தெப்பம் மற்றும் இந்த மதுரை மாநகரின் சுற்றுப்பகுதிகள், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அழகர் கோயில் ரோட்டில் பாரம்பரியம் மிக்க சூர்யா நகர் 8 குடியிருப்புகளை உள்ளடக்கிய அந்த பகுதிகள், இவை அனைத்துமே இணைந்து இன்று வாக்கர்ஸ் டீம் மதுரை என்று நாம் ஒருமித்த ஒரு கருத்தோடு இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இந்த நிகழ்வில்
சத்யா எலைட் அபார்ட்மெண்ட் நண்பர்கள் பெருந்திரளாக வாக்கர் ஸ்கீமில் கலந்துள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை பாராட்டுகிறேன். நமது அன்பிற்குரிய எஃப்எம் செல்வா அவர்களும் இங்கே நம்மளோடு பங்களித்துள்ளார்கள். ஒரு பெரிய கிளாஸ் கொடுங்க. இந்த அருமையான தருணத்தில் நமது பகுதியில் ஒரு முக்கிய ஆடிட்டராக உள்ள ஆடிட்டர் தினகரன் அவர்கள் இங்கே கலந்துள்ளார்கள். கேஜிஎஸ் ஸ்கேனின் ஒரு பகுதி உரிமையாளர், ஹனா ஜோசப்பின் ஒரு டைரக்டர், எங்களது சத்யா எலைட்டின் உறுப்பினர் டாக்டர் வெங்கட் சார் அவர்கள். ஓகே ஓகே ஓகே. மற்றும் இந்த நிகழ்வை பொறுத்தவரை எனது அன்பிற்குரிய மச்சான் மாணிக்கம் அவர்களும் ஆயர்பாடி சார் அவர்களும், எனது ஜேஎம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனின் மேனேஜர் குமார் அவர்களும், எனது அன்பிற்குரிய மகன் ஹரிபாபு அவர்களும், எங்களது குடும்பத்தில் மோகன் அவர்களும் குறைந்தது 4 நாட்கள், இன்னும் சொல்ல போனால் பாலகுரு சார் அவர்கள், தம்பி எம்ஆர்டி அவர்கள், ஜிஹெச் கணேசன் சார் அவர்கள், குமரன் அவர்கள், இவர்களெல்லாம் இன்னும் யாரையும் நான் விடுபடவில்லை. பாலுவாத்தியார் அவர்கள், எல்லோருமே அனைவருமே நாம் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அனைவருமே இந்த இடத்தில் பார்ட்டிசிபேட் செய்து அண்ணன் இந்த தெப்பத்தின் முக்கிய நபர் அண்ணன் செல்லையா கோடாரெலாம் வந்திருக்காங்க. அவருக்கும் சூர்யா நகரின் முக்கிய உறுப்பினர் தலைவர் ஆண்டி அவர்கள், செயலர் தர்மலிங்கம் அவர்கள், பொருளாளர் அண்ணன் கேரளா உதயா அவர்கள், இன்னும் வரிசையாக எனது அன்பிற்குரிய நண்பர் வேல்ராஜ் அவர்களது குரூப். ஏன்னா இங்கே வந்து நம்ம வாக்கிங் போகல எல்லாருக்குமே டைமிங் வித்தியாசப்படும். இப்போ இந்த இன்ஜினியர் பாண்டிலாம் வந்து அந்த டீச்சர் அம்மாவை கொண்டு போய் வாழ்த்தி வணக்கம் சொல்லிட்டு தான் வருவார். ஏன்னா வந்து அப்படித்தான், வேற என்ன பண்ணுறது, அம்மாக்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டியிருக்கல. இது போல இவங்க எல்லாருமே சார் சார் முன்னாடி வாங்க வாங்க நீங்கள் முன்னாடி வாங்க இவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவான். அது மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கறிஞர் தம்பி சதீஷ்லாம் வந்திருக்காரு. கேகே நகர்லேருந்து, அதாவது மதுரைனாலே சாமி மணிநாப்பு, அவர் கல்லூரி எல்லாம் வச்சுருக்காரு. சாமி மணிநாப்புக்கு ஒரு பெரிய கிளாஸ். அது மாதிரி லயன்ஸ் இயக்கத்தில் கேபினட் செக்ரட்டரியாக இருந்து பல பதவிகளில் இருக்க லயன் கேசவன் அவர்கள், அவர் எல்லாருக்கும் தெரியும். அவங்கெல்லாம் வந்து அங்கேருந்து எல்லாமே இதை எல்லாம் செட்டில் பண்ணுறாங்க. அவர் ஐயங்காலை டீம், அந்த டீம் மற்றும் எல்லாருடைய பெயரையும் நாம் குறிப்பிட வேண்டிய இந்த காலகட்டம் இருக்கிறது. இருந்தாலும் வந்திருக்கும் அனைத்து நபர்கள் இந்த வாக்கர் ஸ்கீமுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட எங்களது அண்ணன் பிரம்மபுத்திரன் மதுரை வீரன் அவர்கள், அவர் தான் வந்து எங்களுக்காக கேப்டன் மாதிரி. இன்னைக்கு அவருக்கு வந்து என்னதான் அவரை பார்த்து தான் வந்து நாங்கள்லாம் தைரியத்தை நிறையா கற்றுக்கிட்டோம். அவருக்கும் மற்றும் இந்த தெப்பத்தில் எனக்கு முதல்ல அறிமுகமான நண்பர் எனது கேசவன் வாக்கர். இவரை நீங்கள் இந்த மீசியை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த மீசியை கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. இவர் தான் நடிகர் பிரபு. இவர் நிறைய படத்தில் அவர் வந்திருக்காரு. அவர் என்னுடைய நண்பர்கள் இன்னைக்கு வர சொல்லி யூடியூப்ல இவர் போட்டாருன்னா தமிழ்நாடு பூராவே இது எல்லாமே ஹைலைட்டா போகும். எல்லாமே சிறப்பான நிகழ்ச்சி.
இதையெல்லாம் விட எனக்கு இன்னும் சிறப்பான நிகழ்ச்சி என்னவென்றால் நான் பிரியமாக முதலாளி என்று கூப்பிடும் மோகன்ராம் அவர்கள், அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை, அவர் உட்கார்ந்துக்கிட்டே வேலை வாங்குவார். ஆனால் இந்த இடத்துல எல்லாரையும் ஓட ஆடி நடக்க அருமையாக வேலை பார்த்தாரு. அவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றிகளை பரிமாறிக்கொள்கிறேன். எங்களது இயக்கத்தின் ஒரு அருமையான ஒரு தோழர், ரீஜன் சேர்மன், இன்னும் பல பொறுப்புகளில் இருந்து மதுரை மாநகரில் அவர் ஒரு பெரிய முத்திரையை பதித்த இன்றைய தினம் மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் லயன் சிங்கராயர் அவர்கள். நண்பர்களே, யாரையும் நான் பெயர் சொல்லவில்லை என்று என்னப்ப சிபில்ட்டு பாலமுருகெல்லாம் வந்திருக்காரு. இவரெல்லாம் மதுரையில் எல்லா பேருக்குமே தெரியும். அவரெல்லாம் பெரிய அமைப்பு வச்சிருக்காரு. அடிக்கடி தாய்லாந்து போறாரு. இல்ல இன்டர்வியூ சப்டாக பண்ணல சேர்ந்துக்கிறேன். நாங்கள் வர்ற இப்படி எல்லாரையும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த இடம் ஒரு அருமையான இடமாக மாறி உள்ளது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், நம்ம சீனியர்லாம் பார்த்தீங்கன்னா 80 வயசு. அது பாருங்க, பின்னாடி பாருங்க, கையை தூக்குங்க, அவருக்கு ஒரு விசில் அடிங்க. அவரெல்லாம் 80வது விழா நம்ம கொண்டாட இருக்கா இன்னும் ஒரு அநேகமாக ஒரு 5-6 மாசத்துல. இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? நண்பர்களே, ஒன்றை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே வாழ்க்கையில் காலையில் எழுந்தால் ஈவினிங் வரைக்கும் நமக்கு வேலை வேலை வேலை, இதுதான் நம்ம கான்செப்ட். வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் 2-3 அம்மாக்கம்மார் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களோட நம்ம ரிலாக்ஸேஷனாக இருக்குன்னு சொல்லி வருவோம். ஆனால் அங்கே வேலை தான், அங்கே நமக்கு டென்ஷன் தான். இதையெல்லாம் தவிர்த்து ஆரோக்கியமான விஷயமாக நானெல்லாம் வாழ்க்கையில் தான் ஜெயித்துள்ளேன். ஆனால் என்னுடைய உடல் நலத்தில் நான் தோற்றுள்ளேன் என்று தான் சொல்ல வேண்டும். அதையெல்லாம் சற்று கொஞ்சம் காலமாக இதையெல்லாம் மோகன் ஐடிலாம் பாருங்க, இப்படி இளைஞர் மாதிரியே அந்த காலையில் இங்கே வண்டி ஓட்டாருங்க, அப்புறம் பார்த்தா பேட்பட்டி இருக்கிறது வண்டி ஓட்டுறாரு, அப்புறம் பார்த்தா சாயந்தரம் எங்கேயோ போய் வண்டி ஓட்டுறாரு. இப்படி இவெல்லாம் அதாவது அவர்களுடைய வயதுகளை மறந்து அவரெல்லாம் ஒரு முறை சொல்றாரு. இன்னும் சொல்ல போல நம்ம பால்வாத்தியாரெல்லாம் சில நேரங்களில் 10 மணிக்கு வேலை ஆயிடுச்சுருவீங்களே, ஏதோ ஒரு டயத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயா போடுங்க அடிக்கிறேன், புரிஞ்சா புரிஞ்சுக்க புரியாத. இது மாதிரி அந்த நண்பர்களுடைய அரவணைப்பு இதுதான். நண்பர்களே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தோல்வியாளர்கள் மட்டும்தான் வெற்றியை தேட முடியும். நான் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் தோற்றுள்ளேன். நான் சாதாரண ஒரு பைக்கில் இருந்து வளர்ந்து இன்றைய தினம் எப்படி இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டேன், உடல் ஆரோக்கியத்தில் தோல்வி அடைந்து விட்டுள்ளேன். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இளைஞர்கள் இங்கே நிறைய பேர் வந்துள்ளார்கள், எங்களது பிள்ளைகளுமே இங்கே வந்துள்ளார்கள். இவர்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க, இன்னும் நிறைய சீனியர்ஸ் வந்திருக்காங்க. இன்ஜினியர் பாண்டி அவர் பையன் கூட ஒரு கிளினிக் கூட ஓப்பன் பண்ண போகிறாரு. இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. நண்பர்களே, பணத்தை தேடுபவர்கள் என்றுமே ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. ஆரோக்கியத்தை தேடுபவர்கள் தான் ரொம்ப காலத்தில் இருக்க முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு தான் அந்த காலத்திலே ஒரு வார்த்தைகள் சொன்னார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னார். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கோடி கோடியாக பணம் இருந்தால் கூட அவர்களை சற்று ஆரோக்கியம் பாதித்து விட்டால், உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் பார்த்த ஒரு பெரிய சாம்பியன் லேடி சுஷ்மா ஸ்வராஜ். அந்த அம்மாலாம் ரொம்ப அழகான லேடி, ரொம்ப ஆக்டிவான லேடி. அந்த அம்மாவெல்லாம் அவ்வளவு பெரிய இது பண்ணி உடலை விட்டு விட்டு
கிட்னி டயாலிசிஸ் பண்ணி 2 வருடங்களில் இறந்து அவர்களெல்லாம் சுஷ்மிதா ஸ்வராஜ் போன்ற இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் நிறைய பேரை நாம் சொல்லலாம். இவர்களெல்லாம் ஆரோக்கியத்தை இழந்துள்ளார்கள். ஆரோக்கியத்துக்கு 2 விஷயங்கள் என்னை பொறுத்தவரை எனது மனதில் ஒன்று, முதலில் நாம் பகல் நேரத்தில் 8 மணி நேரம் நாம் தூங்கி விடுகிறோம். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தை நீங்கள் கழித்து விடுங்கள். மீதம் உள்ள நேரத்தில் தயவு செய்து காலையிலும் மாலையிலும் 1 மணி நேரம் மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வீர்கள் என்றால் வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடைத்துவிடும். ரிலாக்ஸாக நீங்கள் இருந்துவிட்டால் ஆரோக்கியம் பிரைட்டாக இருக்கும். உடலில் சொல்கிறார்கள் வாக்கிங் போன்றால் அனைத்து வைட்டமின்களும் நமக்கு கிடைத்துவிடும். இதையெல்லாம் நாம் கான்செப்டில் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் காலையில் 1 மணி நேரம் அந்த வாக்கிங்கை செய்தால் கட்டாயம், நேற்று கூட நாங்கள் பேசிக்கொண்டோம், மாணிக்க மச்சான் நானும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னார், அருமையான அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருச்சு. சுறுசுறுப்பான மனிதர்கள் நீங்க பாருங்க மச்சான், அவங்க தோத்ததே இல்லைன்னு சொல்றாரு. அதுதான் உண்மை. அவர் சொல்லுவார், அருமையான வார்த்தை. சுறுசுறுப்பான மனிதர்கள் என்றுமே தோற்பதே இல்லை. சோம்பேறிகளாக இருப்பவர்கள், இந்த பொருளை தூக்கி அந்த பக்கம் வைக்கணும் நினைக்கிறவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் தோற்று போறாங்க. அதுபோல வாழ்க்கையில் ஜாலியாக இருக்க தப்பு இல்லை, தண்ணி அடிக்க தப்பு இல்லை, சிகரெட் குடிக்க தப்பு இல்லை, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஜாலி பண்ணுங்க. ஏன்னா எல்லாம் ஹலோ உலகத்தின் நாடுகளை பூரா போய் சுத்துங்க. நம்ம இறந்ததற்கு பிறகு ஒன்று மட்டும்தான் மிஞ்சும், நாம் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் மிஞ்சும். நாம் வைத்து போன சொத்துக்கள் எல்லாம் மிஞ்சாது. இன்றைய வரலாறில் 100க்கு 95 பிள்ளைகள் அப்பா என்ன சேமிச்சு வச்சுட்டு போயிருக்காரு, அம்மா நமக்கு என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத இறந்த தலைமாட்டில் பேசிக்கொள்ளும் விஷயங்கள் எல்லாம் இங்கே இயல்பாக நடந்து கொண்டுள்ளது. மனிதர்களே, தாங்கள் எல்லாம் பென்ஷன் ஆளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, தயவு செய்து பேங்க்ல உள்ள பணத்தை எல்லாம் எடுங்க வெளியில. ஏன் எல்லாரும் பாலுகார பாக்குறீங்க? அதாவது இறந்ததற்கு பிறகு ஒன்றை சொல்கிறேன், யாருக்கும் நாம் கொண்டு விட்டுட்டு போன சொத்துக்களை பற்றி ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். நாம் வாழ்ந்த வாழ்க்கை, நமது குழந்தைகளை படிக்க வைத்த இந்த விதம், அவர்களை வளர்த்த விதம். நிறைய பேர் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார்கள், பெரிய அமைப்புகளில் தலைவராக இருப்பார்கள், ஆனால் வாழ்க்கையில் தோற்று போவார்கள். பிள்ளைகள் டக்கரிட்டாக இருப்பார்கள், பிள்ளைகள் வாழ்க்கை விவாகரத்தாக வரும், பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க முடியாமல் சென்றிருப்பார்கள். இதையெல்லாம் ஒருவர் சாம்பியனாக இருக்க வேண்டும், கிரிக்கெட்டில் எப்படி பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்கிறாரோ அதுபோலதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் ஒன்றை மட்டும் செய்வேன், பேட்டிங் மட்டும் பண்ணுவேன் என்றால் அவர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இல்லை. அதைத்தான் நான் லீடர்ஷிப்பில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தலைவர் சொன்னார் ஒரு வார்த்தை, எனக்கு உண்மையிலேயே உலகத்திலேயே லயன்ஸ் இதில் 220 நாடுகளில் 99 புள்ளி ஓட்டுகள் வாங்கி உலகத்தில் இன்றைய தினம் வரை நான் தான் முதலிடத்தில் இருக்கிறேன். எனக்கு அடுத்து நேபாள் நாட்டை சேர்ந்தவர் 97% ஓட்டுகளில் தான் இருக்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நட்பு. இன்றைய தினம் நிறைய பேர் கேட்பார்கள், ஈகோ தேவையில்லைங்க மனுஷனுக்கு, மதங்கள் தேவையில்லை மனிதனுக்கு, ஜாதிகள் தேவையில்லை மனிதனுக்கு, அரசியல் வேண்டும் நமது ஆதாயத்திற்கு. ஆனால் அதையெல்லாம் மனிதர்களாக சந்தித்தால் உடனே நாம் அழைத்து விட வேண்டும். ஏழை பணக்காரன் எப்படி விரல்கள் 4ம் 5ம் ஒரே உயரத்தில் இல்லையோ அதுபோலதான் வாழ்க்கையில் தோல்வி வெற்றி எல்லாமே இருக்கும். எல்லார்ட்டையுமே காசு பணம் எல்லாமே கூட குறைச்சு தான் இருக்கும்.
ஏன்னா எல்லாரும் பணக்காரர்கள் ஆயிட்டாங்கன்னா வாழ்க்கையில் வந்து அதை வந்து பயணிக்கிறது இறைவன் கொடுத்த அமைப்பு. ஆனால் அனைவரும் பணக்காரர்களாக இருக்கும் நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், லண்டன் போன்ற நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை நிறைய பேர் அந்த கான்செப்டை தவறாக புரிந்து கொள்வார்கள். நண்பர்களே, உயர 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 என்னை பொறுத்தவரை ஒன்றை நீங்கள் மனதில் திருப்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு சொல்வது, சைக்கிளில் போறவன் ஸ்கூட்டரில் போறவனை பார்த்து பெருமைப்பட வேண்டும். ஸ்கூட்டரில் போறவன் காரில் போறவனை, பைக்கில் போறவன் நடந்து போனவனை பார்த்து, சைக்கிளில் போறவனை பார்த்து பெருமைப்பட வேண்டும். காரில் போறவன் ஸ்கூட்டரில் போறவனை பார்த்து பெருமைப்பட வேண்டும். ஆகாயத்தில் போறவன் காரில் போறவனை பார்த்து பெருமைப்பட வேண்டும், திருப்திப்பட வேண்டும். இதுதான் வாழ்க்கை நண்பர்களே. வாழ்க்கையில் சில மனிதர்களை நாம் பெருமைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், சில மனிதர்களை நமது முன்னேற்றத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சில மனிதர்களை எனக்கு சொல்லிக் கொடுத்த சில உயரிய மனிதர்கள் என்னுடைய அந்த ஃபோட்டோ இதில் எப்போவுமே நானும் டாக்டர் நூருல் அமீன் அவர்களும் ஃபோட்டோ தான் நான் வச்சுருப்பேன். எங்கள் அப்பா ஃபோட்டோ கூட நான் வச்சுக்கிறது இல்லை, என் பிள்ளைங்க ஃபோட்டோ கூட நான் வச்சுக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? அந்த மாதிரி உயரிய மனிதர்கள். நான் அவர் ஒரு முறை, பல முறை அவர் வந்து வேர்ல்டில் குவாலிட்டாஸ்னு ஒரு கம்பெனியில் 2000 டாக்டர்களுக்கு அந்த மனிதர் ஓனரு. அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட உங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் ஜெகநாதன் சொல்லுவார். அவருக்கு எனக்கு 20 வயசு வித்தியாசம். அந்த மாமனிதர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எனக்கு காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. நண்பர்களே, ஒருவன் மாட்டு வண்டியில் பயணித்தால், மூடை தூக்கி கொண்டு போனால், அந்த இடத்தில் நாம் கடந்து போகும்போது அவன் இடத்தில் நாம் இருந்து அவன் மூடை தூக்குவது போல ஜெகநாதன் நினைத்தால் மட்டும்தான் அடுத்தவர்களது வழி தெரியும். இதை நிறைய பேர் நாம் மறந்துள்ளோம். இந்த வழிகளை எல்லாம் நாம் தயவு செய்து எடுத்துக்கொண்டு, நண்பர்களே, உறவுகளே, நீங்கள் எல்லாம் இன்னும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். இந்த நான் சொன்ன டேக் இட் ஈஸி பாலிசி, அதுக்கு ஒரு பாட்டே பண்ணாங்க. அந்த டேக் இட் ஈஸி பாலிசியை நம்ம எடுத்துக்கிறோம். வாழ்க்கையில் இன்றைக்கு தோக்குறோம், என்ன செய்யணும், அதையும் பாசிட்டிவாக எடுக்கணும். நாளைக்கு ஜெயித்து விடுவோம் என்று பாசிட்டிவாக எடுக்கணும். எதுக்கெடுத்தாலும் 2 விஷயங்களில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஒன்று, நமது முன்கோபம். சிலர்கிட்ட வந்து கோபம் இருக்கும். இப்போ நான்லாம் வந்து சில நேரங்களில் வந்து என்னுடைய இன்னொரு முகத்தை ஒரு 5 நிமிஷம் காமிப்பேன். ஆனால் அடுத்த நிமிடம் தோளில் கையை போட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றியாளராக நிறைய ஜெயிக்க முடியும். முன்கோபத்தை முதல்ல தவிர்க்கணும். இரண்டாவது, வாழ்க்கையில் உயரிய மனிதர்களை பார்த்து அவர்களை ஒரு 50 பேரையாவது ரோல் மாடலாக எடுத்து பயணித்தால் இன்றைய இளைஞர்கள், என்னை போன்ற இளைஞர்களும் கூட வாழ்க்கையில் எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்குன்னு ஒரு 10 வருஷமா இருப்பேன். அந்த 10 வருஷமா ஜாலியாக இருப்போம். தேங்க்யூ சார். இதையெல்லாம் நான் இன்னும் நிறைய சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையும் நட்பும் ஒரு பாசமும். அறிவா சங்கத்தில் அந்த லைன்ஸில் நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வேன். இன்றைய தினம் அந்த வார்த்தை இன்டர்நேஷனலே பதிவாகிவிட்டது. எல்லோரும் நண்பர்கள் என்றுதான் சொல்வார்கள். நான் மைக்கை பிடித்த அடுத்த நிமிடமே அன்புமிகு அறிவா உறவுகளே என்பதுதான் நான் பயணிப்பேன். ஏனால் நண்பர்கள் உறவுகள் இரண்டும் ஒன்றுதான். ஆனால் உறவுகள் உங்களது பணத்தை பங்கு போடுவார்கள், உறவுகள் உங்களது அதாவது உயர்வையும் தாழ்வையும் பங்கு போடுவார்கள். ஆனால் நண்பர்கள் தான் நாம் தூக்கி செல்லும் போது நம்மோடு பயணிப்பவர்கள் உண்மையான நண்பர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னும் ஒரு 7-8 நபர்கள் டெலிஸ்டேஷன் பேச இருக்கிறார்கள். நண்பர்களே, திரும்பவும் சொல்லிக் கொள்கிறேன், இந்த தெப்பம் உண்மையிலேயே நாம் தொட்டு வணங்கும் தெப்பமாக நாம் நினைக்கிறோம். இந்த தெப்பத்தில்
திருப்பாலையை சார்ந்த நண்பர்கள், திருப்பாலையில் இதற்கு முன்பு வந்த அந்த நண்பர்கள் எல்லாம் அரவணைத்துதான் இந்த தெப்பம் இருந்தது. இன்றைய தினம் NHAI என்ற ஒரு அமைப்பு அதை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களிடம் நேற்றைய தினம் நாம் பெர்மிஷன் வாங்கி இந்த கேட்டை எல்லாம் திறந்து விட சொல்லி நேற்று அவர்கள் நமக்கு NHAI அதிகாரிகள் சப்போர்ட் செய்து இதை பண்ணி கொடுத்தார்கள். அவர்களுக்கும் ஒரு நன்றிகள் பாராட்டுவோம். திருப்பாலை நண்பர்களுக்கும், ஏனென்றால் அவர்கள் இந்த ஏரியாவில் முதல் மனிதர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, அனைத்து உறவுகளையும் அனைத்து நண்பர்களையும் எங்களது நான் இருக்கும் சத்தியாலயத்தில் வந்துள்ள அனைத்து தோழர்களையும் என்னோடு தினமும் பயணிக்கும் அனைத்து உறவு தோழர்களையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, நண்பர்களே, முதலில் ஒரு மனிதன் தனது ஈகோவை விட்டுவிட்டான் என்றாலே அவன் உயரத்தில் பார்ப்பான் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அற்புதமான உரையை நடத்திய தலைவர் அவர்களுக்கு, தமிழ் நண்பர் சல்மான் அவர்கள், மாணவர்களுடன் பின்னாடி பொறுத்து நடிக்கிறார்கள். மூடியது ஏனோ கால்மேகம் தேடலொரு நாளையிரு கண்கள் சுகமாக அழகிய தாய்மொழி அவர்கள் அரசு செயலாளர்களுக்கு இருக்கிறார்கள். சூர்யா நகர் சங்கத்தின் சார்பாக ஆயுள் பைசார் அவர்களுக்கு இது கரையே இல்லா காட்டாறு போடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண்கூட அறிவிக்கப்படுகிறது. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு